ஒன்றிப்பின் பலன் அமைதி. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11:9. அமைதியான வாழ்வுக்கு அடித்தளமாக அமைவது ஒற்றுமையே. ஒற்றுமை இருக்கும் மனித இதயங்களில் உயர்வும் அமைதியும் குவிந்துவிடும் என்பது நிதர்சனம். கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் மக்களிடையே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் குடும்பமும் சமூகமும் அமைதியாகவே இருக்கும். வாழும் மனித சமூகத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து நம்மை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் ஒன்றுபட்டிருந்தால் நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையும். பகையும் வெறுப்பும் விரோதமும் இருக்கும் மனித மனங்களில் ஒருபோதும் நன்மை விளைவதில்லை. வேற்றுமை அகன்று ஒற்றுமை பரவும் இடங்களில் அமைதியினை இலகுவாக அறுவடை செய்ய முடியும். ஏசாயா 11:1-9 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவரின் வருகையில் ஒரு புதிய ஆட்சி மலரும். அவர் அமைக்கும் ஆட்சியில் முரண்பாடுகள் கூட ஒன்றிணையும் என்கின்றார். ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். மனிதகுலம் வேற்றுமைகளை களைந்து ஒன்றுபடுமாயின் இந்த அற்புதமான காட்சியினை வாழ்வில் அனுபவமாக்கி அமைதியினை பெற முடியும். ஏசாயா நீதியுள்ள அரசரின் வருகையின் போது ஏற்படும் புதிய ஆட்சியை பற்றியே குறிப்பிடுகின்றார். அது மிகவும் சிறப்பு பெற்ற பொற்கால ஆட்சியே. அன்பும் அமைதியும் நீதியும் மிகுந்த ஓர் சமத்துவ சமூக ஆட்சியாய் அது அமையும். இத்தகைய ஏற்றத்தாழ்வற்ற அமைதியின் சார்பில் ஒருவரும் சமூகமே இயேசுவின் திருப்பணியின் சாரமாய் உள்ளன. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். எதிரும் புதிருமான உறவுகள் ஒன்றிணைய வேண்டும். கருத்து வேறுபாடுகளில் பிளவுபட்டிருக்கும் மனித இதயங்கள் இணைக்கப்படுவதே இறைவனின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. கசப்புகள் களைந்து கடவுளில் ஒன்றித்து வாழும் வாழ்க்கையே நன்மையையும் அமைதியையும் கொண்டு வரும். இந்த வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனின் ஆசி பெறுவோம். ஜெபம். அமைதியின் அரசராக வீற்றிருக்கும் எங்கள் இறைவா, இவ்வுலக வாழ்வில் சக மனிதரோடு ஒன்றித்து வாழும் நல்ல சூழலை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.